தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் நடிகர் விஜய் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் மற்றும் ஈழத் தமிழர்களை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் உறவை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தமிழர் ஒற்றுமை, ஈழத்தமிழர் உரிமைகள், மீனவர் பிரச்சினை போன்ற முக்கிய விடயங்களில் சர்வதேச அரங்கில் வலுவான குரல் எழுப்புவது காலத்திற்கு தேவை என அவர் தெரிவிக்கிறார். இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு ராஜ்மோகன் ஆறுமுகம் அவர்கள் இலக்கு மின்னிதழுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் ஒலிவடிவத்தினை இங்கே தருகின்றோம். இன்று தமிழனுக்கென்றொரு நாடில்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடே இல்லை. 196 நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய இலக்கு ஊடகத்தில் பேசக்கூடிய பொன்னான வாய்ப்பு எனக்கு கனிந்திருக்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த அந்த நல்ல நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறி நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ள நானும் வரேன். உங்க கேள்விகளை கேளுங்க, என்னுடைய பதில்களை பதிவு செய்கிறேன். வணக்கம் திரு ராஜ்மோகன் அவர்களே. ஈழத்தமிழர்கள் மீதான இலங்கை அரசின் இன அழிப்பு தொடர்பில் உங்கள் கட்சியின் நிலைப்பாடும் செயற்பாடும் என்ன? ஈழத் தமிழர்கள் மீதான இலங்கை பேரினவாத அரசினுடைய இன அழிப்பு நடவடிக்கையை அன்றே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்த்தார். அன்றும் எதிர்த்தார், இன்றும் எதிர்க்கிறார், என்றும் எதிர்ப்பார். இது மனித தன்மையற்ற செயல். உலகத்தில் ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்திட்ட போய் தனக்கான சக உரிமையை கேட்காது. ஒரு யானை இன்னொரு யானை கிட்ட உரிமை கேட்டு போராடாது. ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் சக மனிதர்களிடம் மனித உரிமை கேட்டு போராடிக்கிட்டே இருக்கும், வரலாறு நெடுக போராடிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் தொட்டுவிடும் தூரத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த பக்கம் தொப்புள்குடி தேசமாக ஈழம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையே ஓடக்கூடிய கடலை இரத்த கடலாக மாற்றிய 2009 அந்த காலகட்டத்தை மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. 2009ஆம் ஆண்டு எங்க கட்சி உதயமாகல. ஆனால் அப்போதே விஜய் மக்கள் இயக்கம் என்று ஒரு அமைப்பு உருவாக்கி மக்கள் பணியில் ஈடுபட தொடங்கியிருந்த காலகட்டம். அப்போதே இந்த கொடிய போரை கண்டித்து, சிங்கள பேரினவாத அரசை கண்டித்து, ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில மாபெரும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் எங்களுடைய தலைவர் விஜய். பின் குறிப்பு, இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம், 1 மணி நேர உண்ணாவிரத போலி நாடகம் அல்ல. வாய்ப்பு கிடைக்கின்ற மேடையெல்லாம், பேசுகிற திசையெல்லாம், மாணவர்கள் மத்தியில், மீனவர்கள் மத்தியில், பொதுக்கூட்ட மேடையில் தொடர்ச்சியாக ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய். இன்னும் சொல்ல போனா, நாகப்பட்டினத்தில் அப்போது நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கடுமையான சொற்களை பிரயோகம் செய்தார். இலங்கை அரசின் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளை தெரிவு செய்து அதை பயன்படுத்தி பாவித்து அவர்களின் மீது கண்டனத்தை செலுத்தினார். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, குரலற்ற கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்களின் குரலாக ஒலிப்பதற்காகத்தான் நாங்கள் களத்திற்கே வந்திருக்கிறோம். அந்த பணியில் அவர்களோடு சேர்த்து கரம் பற்றி நிற்கிறோம். அவர்களின் துக்கத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். அவர்களின் போராட்டத்திற்கு நாங்களும் வலிமை சேர்க்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கை அரசு மீது அழுத்தம் பிரயோகிப்பீர்களா? தமிழ்நாட்டின் திசையெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். மூலை முடுக்கெல்லாம் போய் மக்கள் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறோம். வெற்றி தலைவர் விஜய் அவர்களை கூட்டிக் கொண்டு மக்களை அவர் நேரில் பார்ப்பதை நாங்களும் நேரில் சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மக்களின் நம்பிக்கையை வென்று, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இல்லைங்க, நான் நடைமுறையை சொல்றேன், கல யதார்த்தத்தை சொல்றேன். அந்த வேர்வை வாசத்தோடு எங்கள் கைகளை பற்றி மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்து அவர்தம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணத்தையும் காட்டுகிறார்களே, அதை அவரோடு சென்று பார்ப்பவர்களில் நானும் ஒருவனாக இருப்பதால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக மக்களின் பேராதரவோடு இன்னும் ஆதரவு அதிகரித்து இன்று ஒவ்வொரு ஊரிலும் கொடியேற்றுகிறோம். ஒரு நாள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் கொடியேற்ற போகிறோம். தொட்டுவிடும் தூரத்தில் தான் அது காத்திருக்கு. ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஈழத்தமிழர்களின் நலன் சார்ந்து என்னவெல்லாம் செய்தால் அவர்கள் சந்தித்த அந்த மாபெரும் துயரத்திற்கு, அந்த காயத்திற்கு மருந்தாகுமோ அந்த தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கான வேலை திட்டங்கள், செயல் திட்டங்கள், தேர்தல் அறிக்கைன்னு சொல்லப்படுற அந்த மேனிஃபெஸ்டோல வைக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை குறித்து ஒரு குழு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. தகுந்த நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான விடயங்களை குறித்த அறிவிப்புகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக நான் தமிழ் மொழி பேசக்கூடிய மனிதனாக மட்டும் கிடையாது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது நிச்சயமாக இலங்கையில் நடைபெற்ற அந்த மாபெரும் துன்பியல் சம்பவம் தாங்க, அந்த துயர சம்பவம் தாங்க. யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பாவி குட்டி குட்டி குழந்தைகளை கூட வானத்தில் பறக்கிற விமானத்தில் இருந்து உணவு பொட்டலம் விடுமா, மருந்து பொட்டலம் விடுமா என்று எதிர்பார்த்தவர்கள் தலையில் கிளஸ்டர் குண்டுகளை போட்டு, ஷெல் குண்டுகளை போட்டு கொடூரமாக கொலை செய்த அந்த சிங்கள அரசினுடைய, அந்த இலங்கை அரசினுடைய அந்த கொலை குற்றத்தை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த பதுங்கு குடியில் ஒளிந்திருந்த எங்களுடைய செஞ்சோலை செல்லங்கள் எல்லாருமே அந்த பதுங்கு குடியில் அப்படியே செத்து போய் அந்த பதுங்கு குடியெல்லாம் சவக்குடிகளாக மாறிப்போனதை மறக்கவே முடியாது.
ஏன் இப்போது செம்மணி அந்த கிரேவியார்டு வெளியே வருகிற பொழுது ஒன்றன் மேல் ஒன்றராக அடுக்கப்பட்ட நிலையில் அங்கே கிடைத்த அந்த எலும்புக்கூடுகளை பார்க்கிற பொழுது, அங்கிருந்து அந்த குட்டி குழந்தைகளின் எலும்பு கூண்டுகள் கிடைத்திருக்கிறது, அதையெல்லாம் அறிய நேருகிற பொழுது எங்கள் நெஞ்சம் பதறுகிறது. நிச்சயம் இதெல்லாம் ஒரு நாள் மாறும். ஆட்சி அதிகாரத்தில் ஒரு மாற்றம் வருகிற பொழுது சர்வதேச அளவில் தமிழர் தம் வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றம் வரும் என்று நானும் நம்புகிறேன். இந்திய மீனவர்களால் பாதிக்கப்படும் ஈழத்தமிழ் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க திட்டமுண்டா? மீனவர் பிரச்சனை என்பது நெடுநாள் பிரச்சனை. இந்த மீனவர்களை மீன் வேட்டுவர்கள் என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. சொல்லப்போனால் ஆதி தமிழர்கள் முதலில் செய்த தொழில்களில் இந்த மீனவர் தொழிலும் ஒன்று. நம் சமூகத்தினுடைய பழங்குடி மக்களாக, தொல்குடி மக்களாக மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்திய மீனவர்களாக, தமிழ் மீனவர்களாக, தமிழ்நாட்டு மீனவர்களாக இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்து மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழ் மீனவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்கள் என்பது இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்கள். ஆன்மீகத்தில் மீனவர் சமூகத்திலிருந்து வந்து ஆன்மீக பணி செய்தவர்கள் இருக்கிறார்கள். இலக்கிய பணி செய்த மீனவர்கள் இருக்கிறார்கள். விவசாயிகளை என்ன சொல்வோம்? தங்கள் உயிரை பணயம் வைத்து உணவு பொருள் தயாரிக்கக்கூடிய விவசாயிகளை கடவுளுக்கு நிகராக சொல்வோம். அப்படி பார்த்தா மீனவர்கள் வந்து கடல் விவசாயிகள்னு நான் சொல்வேன், திரைக்கடல் விவசாயிகள்னு சொல்வேன். உண்மையிலேயே உயிரை பணயம் வைத்து அவர்கள் இந்த உலகத்தினுடைய பசியை நீக்குபவர்கள். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னா, தரையில் நாம் எல்லைகளை வகுப்பதைப் போல திரையில், அதாவது கடல்ல எல்லைகளை நம்ம துல்லியமாக கணக்கீடு செய்ய முடியாது. ஒரு இடத்துல நட்ட இடத்துல அப்படியே நெல் வளரும், புல்லு வளரும், பனை வளரும், திணை வளரும். நட்ட இடத்துல அப்படியே வளரும். அதை தான் தொல்காப்பியர் கூட ஓரறிவுன்னு சொல்வார். நட்ட இடத்துல அப்படியே இருக்கும், நகராது, வளரும். ஆனால் கடல் உணவாக இருக்கக்கூடிய அந்த மீன் வளம் இருக்கு பாருங்க, அது அப்படி இல்லை. கடலுக்குள்ள வெளியே தெரியாமல் சீரிப்பாய்கிற ஆறுகள் உண்டு, நீரோட்டம் உண்டு. கடலுக்குள்ளார எப்போது எந்த திசை காற்று மாறும் சொல்ல முடியாது. அப்ப எந்த இடத்தில் மீன் வளம் இருக்கிறது என்று தேடி பார்த்து பயணம் செய்துதான் இந்த மீன் வளத்தை வந்து அந்த மீனவர்கள் வலைபிடித்து தங்களுடைய தரைக்கு திரும்ப கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட சிக்கல்ல இங்க மட்டும் கிடையாது, சர்வதேச அளவிலேயே இந்த மீனவர்கள் பிரச்சனை என்பது, எல்லை பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆனா நம்முடைய கேள்வி என்னன்னா, வேற எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டு மீனவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் ஈழத்தின் பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த மீனவர்களாக இருந்தாலும் சரி, இந்த சிங்கள பௌத்தவ நேவி இருக்கு பாருங்க, இந்த பேரினவாத அரசினுடைய நேவி என்ன பண்றாங்க? கடுமையான ஆயுதங்களை பிரயோகம் பண்றாங்க. ஒரு நாட்டினுடைய பிரஜையை இன்னொரு நாட்டை சார்ந்த இராணுவமோ அவர்களின் கப்பற்படையோ துப்பாக்கி கொண்டு துவக்கு கொண்டு சுட்டு விட்டால் அது போர் மூலம். இதான உலக நியதி. ஆனா இதுவரை சற்றொப்ப 2000 தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை நேவி சுட்டு கொண்டு இருக்கு. கேட்பார் இல்ல. இதுவரைக்கும் கணக்கில் அடங்காத தமிழ் மொழி பேசக்கூடிய மீனவர்கள் மீது அந்த நேவி வந்து கடுமையான வன்முறையை பிரயோகம் செய்திருக்கு. கேட்பார் இல்ல. அதற்கு பதிலாக மலினமான பிரித்து ஆளக்கூடிய அந்த பிரிவினை சூழ்ச்சியை செய்து தமிழ்நாட்டு மீனவர்களையும் ஈழத்தமிழ் மீனவர்களையும் இலங்கை மீனவர்களையும் பிரித்து ஆள நினைக்கிறது இந்த சிங்கள பேரினவாத அரசு. அது ஏற்புடையதல்ல. வருங்காலங்களில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, டெக்னாலஜியை பயன்படுத்தி இவர்கள் பிரச்சனைக்கான இந்த சிக்கலுக்கான தீர்வுகளை கண்டடைந்து இந்த மீனவர் சமூகம் எந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொந்த நாட்டிற்கு, தாய் நாட்டிற்கு பத்திரமாக உயிரோடு அவர்தம் உறவுகளுக்கு சென்று திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை உறுதி செய்ய வேண்டியது அனைவரினுடைய கடமை. அதுதான் எங்களுடைய தலையாய பணியாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த சிக்கலை தொழில்நுட்ப உதவி கொண்டு நாங்கள் தீர்ப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்வோம் என்று நான் நம்புறேன். தமிழகத்தில் தஞ்சமடைந்து வாழும் ஈழத்தமிழ் மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு குறித்த உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அப்பாவி அகதிகளாக இந்த மண்ணை தொட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையில் இருப்பதைப் போல, வசதிகள் குறைந்த, வாய்ப்புகள் குறைந்த, மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக அறிய நேர்கிற பொழுது எங்கள் நெஞ்சமெல்லாம் கணக்கிறது. அவர்களினுடைய சூழ்நிலையை மாத்திருவேன், அவர்களுக்கு நல்லது செஞ்சிருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சியை பிடித்தவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு காட்சியை மாற்றுவார்கள் என்று பார்த்தால் இல்லை, அவர்களே மாறிப்போனார்கள். அவர்களுக்கு நயவஞ்சகம் செய்து துரோகம் செய்து விட்டார்கள். ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையைப் போல அந்த மக்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ எல்லை கோடுகளில், எத்தனையோ நாடுகளில் இருந்து தஞ்சமடைந்த மக்கள், உலகமெங்கும் புலம்பெயர்ந்த அந்த மக்கள் மற்ற நாடுகளில் எல்லாம், மேலை நாடுகளில், கீழைத்தேய நாடுகளில், ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் தர நாடுகளில் எல்லாம் தஞ்சமடைந்த அகதியாக அந்த மண்ணை தொட்ட அருமை தமிழர்கள் 5 ஆண்டுகளில் அந்த நாட்டினுடைய பிரஜையாக மாறி, குடிமக்களாக மாறி, 2 தலைமுறைகளில் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு வளம் சேர்க்கின்ற வகையில் மாபெரும் தொழிலதிபர்களாக மாறி, அவர்தம் பிள்ளைகளும் அவர்தம் பெண்களும்
பாராளுமன்றங்களில் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர் பெருமக்களாக வருகின்ற அழகையெல்லாம் பார்க்கிற பொழுது எங்கள் நெஞ்சம் வாடுகிறது, வேகிறது. ஏன் இந்த மண்ணில் மட்டும் அப்படி ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நிச்சயமாக வருங்காலங்களில் அவருக்கும் சேர்த்து, அவர்களின் உரிமைகளுக்கும் சேர்த்து நல்லது நடக்க வேண்டும், நலம் நடக்க வேண்டும். நல்லது நடப்பதற்காக, நல்ல விஷயங்கள் நடப்பதற்காக நல்லவர்கள் கையில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன். அப்படி நிகழ்கின்ற பொழுது ஒரு சிறப்பு குழுவை ஏற்படுத்தி அவர்தம் நலம் சார்ந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை போர்க்கால அடிப்படையில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவர்களினுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வரும் என்று நானும் உங்களைப் போல காத்திருக்கிறேன். அது நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். வெயிட் அண்ட் வாட்ச், பொறுத்திருந்து பாருங்கள். புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் தமிழகத்துக்குமான உறவுகள் உங்கள் ஆட்சியில் பலமடையுமா? புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஈழத்து தமிழர்களுக்கும் இந்திய திருநாட்டின் தமிழ்நாட்டு தமிழர்களுக்குமான உறவு என்பது மிக மிக முக்கியமானது ஒரு உறவு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல இன்று உலகம் முழுக்க தமிழர்கள் பல்கி பெருகி பரவி இருக்கிறோம். உலகம் முழுக்க இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோமா என்ற கேள்விக்கு என்னால் உறுதியாக ஆமாம் என்று பதில் சொல்ல முடியவில்லை. நமக்குள் எத்தனையோ பிரிவினைகள் இருந்தாலும் அத்தனை பிரிவினையும் தாண்டி தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, கடமை நம்ம அத்தனை பேருக்குமே இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா, கடாரம், ஜப்பான், இந்தோனேசியா போன்ற இந்த சைடு கீழத்தைய நாடுகள்லாம் ஒரு பக்கம், அமெரிக்கா, ஐரோப்பா, லண்டன், இதை போன்ற மேலை நாடுகள் இன்னொரு பக்கம், வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னொரு பக்கம். இதை தவிர அந்த ஃபர்ஸ்ட் நேஷன் சொல்லப்படுற நார்வேஜியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னொரு பக்கம். இப்படி மண்டலம் மண்டலமாக, கண்டம் கண்டமாக பிரிந்திருக்கிறோம். ஆனால் எப்போது எங்கு பிரிந்திருந்தாலும் கூட அந்தந்த ஊர்களில் ஒரு தமிழ்ச்சங்கம் கட்டி எழுப்பி, ஆலய திருப்பணி செய்து, இலக்கிய மலர்கள் வெளியிட்டு, ஊடகங்கள் இடம் தரவில்லை என்றால் இடம் தருவதற்காகவே தனித்தனி ஊடகங்களை உருவாக்கி, அந்த ஊடகங்களின் வழியாக நல்ல நல்ல சிந்தனைகளை நாம் கருவாக்கி உருவாக்கி அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய உறவு பாலமாக இந்த ஊடகங்கள் உதவுகின்றன. அந்த வகையில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அந்த இணைப்பு பணியை, அந்த உறவு பாலங்களை, அந்த இணைப்பு சங்கிலியை இன்னும் ஆழமாகவும் இன்னும் உயரமாகவும் நாம் ஏற்படுத்த வேண்டும். அது அத்தியாவசியம், அது காலத்தினுடைய தேவை. அதற்கான விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம். கலைத்துறையின் ஊடாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஏற்கனவே கலைத்துறையின் ஊடாக இணைத்த ஒரு பெருமையும் எங்கள் தலைவருக்கு உண்டு. இன்னைக்கு எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த திரையரங்குகளில் அவர்கள் வாழ்க்கையினுடைய வழிகளை மறப்பதற்காக காயங்களுக்கு விருந்தாக்கக்கூடிய எத்தனையோ திரைப்படங்களின் வெளியீடுகளின் போது அந்த உலகத் தமிழர்கள் எல்லாம் அந்த திரைப்படங்களை பார்த்து அந்த ஆகிய வரலாற்றை எல்லாம் நாங்கள் ஊடகங்களின் ஊடாக அறிய முடிகின்றது. அது கலைத்துறை, அது கலைப்பணி. இப்போது அரசியல் துறையில் நுழைந்திருக்கிறோம். இது சமூக பணி, இது மக்கள் பணி. இதன் மூலமாகவும் இந்த உலகத் தமிழர்களை இணைப்பதற்கான வேலையை நாங்கள் முன்னெடுப்போம். தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு என்ற புகழ்பூத்த வாசகங்களுக்கு ஏற்ப நானும் இந்த சிறியவனும் வெற்றி தலைவரினுடைய வெற்றி கழகத்தினுடைய பாதையில் என்று சொல்கிறேன். தமிழர்களே, தமிழர்களே, ஒன்றாகுங்கள், நன்றாகுங்கள். நாம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒற்றுமையோடு சேர்ந்து சர்வதேச மன்றங்களில் நம் இனத்திற்கு நேர்ந்த அந்த கொடுமைகளெல்லாம், நம் இனத்திற்கு நேர்ந்த அந்த இன அழிப்பு நடவடிக்கைக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்கள் மன்றத்தில் அவர்தம் உண்மை முகங்களை தோலுரித்து காட்ட வேண்டியதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். அவர்தம் கரம் பற்றி நிற்க வேண்டும். இனி வரும் காலமாவது தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய பெருமையை, நம்முடைய அருமையை இந்த உலக அரங்கிற்கு புரிய வைப்போம். அதற்கான முயற்சிகளில் வெற்றி கழகமும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் வாருங்கள், ஒன்றாகி ஒரே திசையில் பயணித்து இலக்கை அடைவோம், எதிரிகளை வீழ்த்துவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ராஜ்மோகன் அவர்களே. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எமக்கு நேர்காணல் வழங்கியமைக்கு இலக்கின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.